அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம புறம்போக்கு துரைமுருகன் சீமானோட அல்லக்கை, நாம் தமிழர் கட்சியோட அல்லக்கை துரைமுருகனை பற்றி நம்ம பேச போகிறோம். அது பார்த்தீங்கன்னா, நேற்று முன்தினம் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, டிபேட்டில் பேசியிருக்காரு. அவர் பேசினதுக்கு மறுப்பு தெரிவித்து நம்ம துரைமுருகன் பேசி தான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் நம்ம பேசுகிறத பார்த்தீங்கன்னா, துரைமுருகன் கல்யாண சுந்தரம் வன்மமாக பேசுகிறாருங்கிறான். ஆனால் இவன் தான் வன்மமாக பேசிக்கிட்டு இருக்கான். பேராசிரியருங்கிற பேரே அவருக்கு போடக்கூடாது. பேராசிரியர் நீ எப்படி பேராசிரியர்னு கேட்குறான். ஏண்டா பேராசிரியர்னு உனக்கு போட்டால் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நீ சாட்டை துரைமுருகன் போட்டிருக்கல யூடியூப் சேனலில். அப்போ நீ சாட்டை எடுத்து 4 பேர் அடிச்சிருக்கியா? அடி தான் வாங்கியிருப்பேன். எங்கேயாவது அடி வாங்கியிருக்கிற, திருச்சியில் நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்கிற. ஆனால் நீ பேசுகிறத பார்த்தீங்கன்னா, அவர் கல்யாண சுந்தரம் பேராசிரியர் போடக்கூடாது. ஏண்டா கல்யாண சுந்தரம் கால் தூசிக்கு போயிடா. நீ கல்யாண சுந்தரம் மிகப்பெரிய ஒரு அறிவாளிடா. கல்யாண சுந்தரத்தை இந்த கட்சியை விட்டு எதனால் நீக்கினார் சீமான் சொல்லு? கல்யாண சுந்தரம் சிறந்த பேச்சாளர். கல்யாண சுந்தரம் சீமானுக்கு முன்னாடி பேசுவார். பேசி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கூட்டமே எல்லாம் கலைஞ்சிரும். அதை தாங்கிக்க கொள்ள முடியாதான் ஒன்றேன் சீமான். இந்த கட்சியை விட்டு நீங்கள் எல்லாம் ஓரம் கட்டினிடா அவனும் கட்சியை விட்டு போல. இன்னமும் தமிழ் தேசியத்துக்கு நீங்கள் தான் அத்தாரிட்டி மாதிரி நீனு சீமான் தான் எல்லாருக்கும் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கியா? ஏண்டா புறம்போக்கு நாய்களா நீங்களாம் என்ன எப்படி பொழிச்சிட்டு இருக்க? எதை வச்சு பொழிச்சிட்டு இருக்க? நீ 2009 2015 வரலும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஏடா பைக்கில் யாரும் போயிட்டு இருந்த, மருந்து மற்ற வித்துனா இருந்த, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருந்தே இல்லையா நீ? இப்போ எப்படி வாழ்கிற நீ வாழ்க்கை? ஏடா நாங்களாம் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். தமிழ் தேசத்தை நம்பி எத்தனை பேரை இந்த கட்சியை விட்டு நிற்கிறீங்க? எதுக்காக நிற்கிறீங்க சொல்லுங்க ஆகும். போன ஆளுமைகள் எல்லாமே எதுக்காக நிற்கிறீங்க? அவங்க ஆளுமையாக இருக்காங்கிறனால நிற்கிறீங்க. அவங்க ஆளுமை உருவாகிடுவாங்க, நம்ம இப்போ தப்பு பண்ண முடியாது அப்படின்னு. ஏடா நீங்கள் மணலை பற்றி பேசுகிறீடா, மணலை பற்றி மலையை பற்றி பேசலடா. மணல் வச்சு நீங்கள் காசு வாங்கணும்னு சொல்கிறா ஆகும். எனக்கு தெரியும்டா, உங்கள் அண்ணன் இன்னும் 30 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கியடா. ஒரு மாதம் 30 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு இருக்கிய தெரியுமா? இப்போ யார்ட்ட வாங்கிட்டு இருக்கிய? இப்போ ராஜா பணம் ஒருத்தர் எடுத்திருக்கான், அவனுக்கு சப்போர்ட்டாக நீ பேசிகிட்டு இருக்க. அவன்கிட்ட நீ வாங்கிட்டு இருக்க மாதம் 30 லட்ச ரூபா. நீ எங்கே வேணாலும் வாங்க சொல்கிறேன். விவி மினர்ஸ் உங்கள் அண்ணன் சொன்னார்ரா, என் காரில் உட்காந்துருக்கும்போது சொன்னார், என் காரில் வரும்போது சொன்னார், இந்த மணல் கடலில் அலைய வருமா, இங்கே இந்தியாவில் ஏறிச்சுன்னா இந்தியாவில் நிற்காது. அப்புறம் மீண்டும் அந்த இதில் அலையில் இதுக்கு போயிருமா, தாய்லாந்துக்கு போயிருமா, தாய்லாந்துக்காரன் அழிடுவானா? இப்படி எல்லாம் கதை விட்டான் உங்கள் ஆள். எதுக்காண்டி? யார்? வைகுண்டராஜன். யார் வைகுண்டராஜன்? யார்? ஜாதிக்காரன். விவி மினர்ஸ் யார்? உங்கள் ஜாதிக்காரன் தானே? அதுக்காண்டி தானே ஒன்று அப்படி பேசினார். இல்லை இது இப்போ எதுவும் வாங்காமல் இருக்காரா உங்கள் ஆள்? நீங்கள் வாங்காமல் இருக்கீங்களா? ஏண்டா ஜி2லேருந்து காசாக்கர்லேருந்து எல்லாத்துலேருந்து பணம் வாங்குறியா? எப்படி நீ மாநாடு நடத்தின சொல்லுவாப்போம். இன்னமும் 5 லட்சம் பேர். ஏண்டா இந்த 5 லட்சம் பேர் எங்களுக்கு தெரியாடா? அதில் ஒரு 40,000 பேர் வந்திருப்பாங்க. இதுக்கு 5 லட்சம் பேர் வந்தாங்க, அதை தாங்கிக் கொள்ள முடியாது கல்யாண சுந்தரத்துக்கு அப்படிங்கிற. ஏண்டா இந்த கட்சியை விட்டு போனாக்கா தமிழ் தேசியமே யாரும் கிடையாது. பிரபாரம் படத்தெல்லாம் வைக்கக்கூடாது. நீங்கள் மட்டும் தான் அத்தாரிட்டி பேர் வாங்கியிருக்கீங்க நீனு சீமானு. ஏண்டா நாங்கள் எங்கள் காரில் படம் வச்சு பிரபாரம் படம் தான் வச்சுருக்கேண்ணா, நீ பாரு. நீனு அவ்வளோ சீமானு அத்தாரிட்டியாடா? நீங்களா தமிழ் தேசியமே உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்கடா தமிழ்நாட்டு மக்கள். புறம்போக்கு நாய நீ ஒரு ஆளு மீறி. நீ இன்னொரு முறை நீ கல்யாண சுந்தரத்தை பற்றி நீ ஒருமையில பேசு, அங்கே வாங்கிவான்னு சொல்லு. நீ வா, எங்கே இருக்குன்னு சொல்கிறா? திருச்சிலானே இருக்க. ஒழுங்காக இருந்துக்க. பேராசிரியர் கல்யாண சுந்தரம் சொல்கிறாரு, சீமான் ஒரு 3 லட்ச ரூபா வாடகை வீட்டில் இருக்காரு. ஆனால் கட்சிக்கார தம்பிங்க அவங்க தான் வாடகை கொடுக்குறாங்க, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றாரு அப்படின்னு சொல்கிறார். இல்லைன்னா தப்பு இருக்குது. ஏன்னா சீமான் உழைச்சி சம்பாதிக்கிறாரா? இல்லை நீ உழைச்சி சம்பாதிக்கிறியா? நீ வாயை வச்சு ஓட்டுற. நீ வாயை வச்சு வாயை அந்த சொல்லுவாங்களே நம்ம ஒரு டேஷ் டேஷ் அந்த மாதிரி வாயை வச்சு நீ ஓட்டிட்டு இருக்க. அப்படியே பதறா கடந்துக்கிட்டு கல்யாண சுந்தரம் பேசிட்டாரு, எங்கள் அண்ணனை பேசிட்டாரு. இன்னும் அண்ணன் என்ன பேசினாரு? உண்மை என்ன சொன்னார்? நடந்தது என்ன சொன்னார்? அதை வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. நீனும் சீமானம் என்னமோ யோக்கியம் மாதிரி பேசுறியேண்டா. நீ யோக்கியம் பேசுறிய. திருச்சி ஏர்போர்ட்டில் இவன் இருக்கான்ல, உன் கட்சியில் கரிகாலன்னு இருக்கான்ல, ஒருத்தன் தஞ்சாவூர்காரன், அவனுக்கிட்ட சொல்லி என்னட்ட நீ 5000 காசு வாங்கி சரக்கு வாங்கணும்னு சொல்லலை சீமானுக்கு சரக்கு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லலை. இன்னும் கட்சிக்கார காசை திங்காத மாதிரியும், கட்சிக்காரங்க காசு எதுவுமே நீ பண்ணாமல் இருக்க மாதிரியும். ஏடா நான் குகன்குமார் 3 பேரும் அந்த வழக்கு சம்மந்தமாக நம்ம வெளியில் இருந்தோம். 10 நாள் வெளியில் இருந்தோம். அந்த 10 நாளையிலடா நம்ம என்னென்ன செலவு பண்ணோம்? நீ எல்லாம் எங்கேருந்து உனக்கு பணம் வந்துச்சு? அப்போ ஏடா நீ கட்சிக்காரன் காசு செலவு பண்ணாத மாதிரி பேசுறிய. அதே கல்யாண சுந்தரம் தான் உன்னை கோயம்புத்தூரில் அழைச்சிட்டு போய் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து உனக்கு எனக்கு குகன்குமாருக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டாரா? நீ பழசெல்லாம் மறந்துட்டு இப்போ ஏதோ சீமான் புனிதர் மாதிரியும், நாங்களாம் இந்த கட்சிக்கு எதிரானவங்க மாதிரியும், தமிழ் தேசியம்னா எங்களுக்கெல்லாம் எந்த இதுவும் இல்லை, நீனும் சீமான் தான் அதுக்கு அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க நீ.
ஏண்டா நான் பேசக்கூடாதுன்னு பார்த்தேன்டா. இனிமேல் பேசுறதுக்கு எல்லா வீடியோவுக்கும் நான் கவுண்டர் கொடுப்பேன்டா. நீ வாடா. நீ சொல்கிறல எல்லாம் வந்து திராவிடத்துக்கு போயிட்டாங்க, அங்கே போயிட்டாங்க, இங்கே போயிட்டாங்கன்னு. ஏடா திராவிடத்துக்கு எதுக்கு அனுப்பி போனாங்க? நான் வந்து நான் ஒரு பாரதிய ஜனதாவில் இருக்கேன், ஒரு இதில் இருக்கேன், இந்துத்துவ கட்சியில் இருக்கேன். என்ன காரணம்? தமிழ் தேசியத்தை நம்பி தான் நாங்கள் வந்தவங்களாம் நீங்கள் என்னடா பண்ணீங்க? என்ன பண்ணிடா நீங்களாம்? இவனுக்கு காளியம்மா போயிட்டுங்களா? காளியம்மா இப்படி அதுவாக போணுச்சா? காளியம்மாலாம் ஓரம் கட்டினிடா நீங்களாம். நீ உங்கள் அண்ணன் உங்கள் அண்ணி எல்லாம் சேர்ந்து ஓரம் கட்டினிடா. எதுக்கான ஓரம் கட்டினி? அது ஒரு ஆளுமையை உருவாயிரும், அது நாளைக்கு நமக்கு டேஞ்சர் ஆகும். அது ஒரு நல்ல பேச்சாளர். அப்போ வந்து பேச்சாளர்னாக்கா உங்கள் அண்ணன் பேச்சை அவனு கேட்க மாட்டேங்கிறான். உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறான்? பேசின பேச்சே பேசிக்கிட்டு இருக்கான். மலையே தெரியுமா, இங்கிட்டு மணலை தெரியுமா, இதை தவிர என்னடா தெரியும் உங்களுக்கு? தண்ணியை தெரியுமா? ஏண்டா வேறு என்ன தெரியும் உங்களுக்கு? இதை வச்சு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிய. ஒவ்வொருத்தனும் வந்து இந்த கட்சியை நம்பி வந்தான்னாக்கா உங்களை நம்பி வரலடா, தலைவர் பிரபாகரன் நம்பி வந்தாங்க. அவர் பேரை சொல்லி நீ வந்து உள்ள என்ன பண்ணீங்க? நல்லா கட்சி வளர்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணீங்க? ஒவ்வொருத்தனா வந்து இந்த கட்சியில் இருக்கக்கூடாது, ஆளுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தனா திட்டம் போட்டு, நீ இங்கே இருக்காங்களே மணி செந்தில்நாதன், ஹுமாயூன் கபீர், அந்த மாதிரி ஒரு 10 அழகி இருக்கிய, பாக்கியராஜன் இருக்கால சென்னையில், எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறியா? சீமான் சொல்லி நீங்களாம் ஒரு அட்டகத்தி நீங்களாம், அவன் சீமான் சொல்லி நீங்கள் இந்த வேலையை பார்க்குறிய. இதனால தான் போனாங்க. இன்றைக்கி கட்சி உண்மையிலே சொல்கிறேன், வார்டுக்கு நீ வந்து இப்போ தஞ்சாவூரில் அனைத்து வார்டுக்கு வந்து உள்ளாட்சி தலைவர்கள் ஆள் போட முடியல. கல்யாணம் பேசணும் 100க்கு 100 உண்மை. என்ன காரணம்னாக்கா ஆள் இல்லை. ஒரு வார்டில் நிப்பாட்டுறது ஆள் இல்லை. என்ன பண்ணுவோம்னாக்கா நாங்கள் எங்கேயோ உள்ள வார்டில் ஒருத்தனை தூக்கி ஒன்றா இங்கே அடுத்த இப்போ 51 வார்டில் இருக்கானாக்கா அவன் தூக்கி 1வது வார்டில் 2வது வார்டில் போடுவோம் நாங்கள். என்ன காரணம்னாக்கா ஆள் இல்லை, காசு கட்ட கூட காசு இல்லை. அப்படிலாம் பிச்சை எடுத்துக்கிட்டோம்னா நாங்கள் நீலாம் இன்றைக்கி சொகுசா வாழ்கிற, கிறிஸ்டா காரில் போகிற, ஜாலியாக இருக்க, நீ என்னென்ன பண்ணிகிட்டு இருக்க, எத்தனை நம்பர் வச்சுருக்க, என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க எல்லாமே தெரியுடா எங்களுக்கு. அடக்கி பேசு. நீ மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து அத்தாரிட்டி வாங்கிட்டு வந்த மாதிரி தமிழர்களுக்கெல்லாம் நீனு சீமானு, மற்றவங்களாம் தமிழ் இல்லாத மாதிரி பேசி வச்சுங்க. சீக்கிரம் விரைவில் வந்து பாடம் புகட்டப்படும். ஒன்றுக்கு அடுத்தடுத்து நம்ம பதில் சொல்லப்படும். நீ சொல்கிறீல்ல வண்டாரி தமிழ்மணி தெரியுமில்ல? வண்டாரி தமிழ்மணி அவன் குடும்பம் எப்படி நரோட்டு போணுச்சு? யாருனால போணுச்சுடா? நீ தானே காரணம். நீ இன்னும் பேசிக்கிட்டு வைக்கிற மாதிரி உனக்கு அன்றைக்கி ஆலங்குடியில் பேசுகிற மச்சான்ஸு, எங்கள் மச்சான்களா மாமன்களா? ஏண்டா நீங்களாம் மச்சான் மாமா எப்போ வந்துச்சுங்க மச்சான் மாமாலாம்? ஏண்டா அடுத்தவன் போட்ட பிச்சை உனக்கு, முத்துக்குமார் போட்ட பிச்சையில் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. நீ ஒரு எச்ச நீ பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு விரைவில் வந்து ஒரு நேருக்கு சந்திக்கிற மாதிரி இருக்கும் உன்னையெல்லாம்.